கைஸ் நம்ம போன செஷன்ல வந்து வாட் இஸ் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கண்ட்ரோலர் என்ன அப்படி சொல்லி நம்ம வந்து பார்த்துருந்தோம். லைக் ஓகே, இப்போ அந்த ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கண்ட்ரோலர்ல ஒன் ஆஃப் த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து எஃப்எஸ்எம் ரோல்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது பிரதர் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. கேக்குதா? இப்போ பேசுறது தெளிவா கேக்குதா? நெட்வொர்க்லாம் கரெக்டா தான் இருக்குது. எஸ், எல்லாத்துக்கும் பிரேக் ஆகுதா என்ன? கேக்குது. ஸோ நம்ம வந்து எஃப்எஸ்எம்ஓ ரோல்ஸ், ஃப்ளெக்சிபிள் சிங்கிள் மாஸ்டர் ஆப்ரேஷன் ரோல், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான டாபிக் இது. இப்போ கேட்குது. ஓகே, ஸோ இது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நீங்கள் ஒரு விண்டோஸ் விஎம்ஆர்ல போறீங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் விண்டோஸ் விஎம்ஆர்ல போனீங்கன்னா கொஸ்டின் விண்டோஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் என்னன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதாக இருக்கும், வாட் இஸ் எஃப்எஸ்எம் ரோல், எஃப்எஸ்எம் ரோல்னா என்ன அப்படிங்கிற கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அரைஸ் ஆகும். அவ்வளோ இம்பார்ட்டண்டான டாபிக் இது. ஸோ நீங்கள் வந்து இது கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே ஆகணும், அப்படிப்பட்ட ஒரு டாபிக் இது. சரிங்களா? ஸோ இதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எஃப்எஸ்எம் ரோலில் 5 ரோல்ஸ் இருக்குது. இந்த இருக்கு இல்லையா, ஸ்கீமா மாஸ்டர், டொமைன் நேம் மாஸ்டர், ஆர்ஐடி மாஸ்டர், பிடிசி எமுலேட்டர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டர். இதெல்லாமே நான் ப்ராக்டிக்கலாக காமிப்பேன். ஃபர்ஸ்ட் நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்துக்கலாம், தென் ப்ராக்டிக்கலாக இதை எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்மகிட்ட ஆக்டிவ் டைரக்டரி சர்வர் இருக்குது, அதில் போட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபாரஸ்ட் வைட் ரோல், டொமைன் வைட் ரோல்னு சொல்லிட்டு 2 ரோல் இருக்குது. வாட் இஸ் ஃபாரஸ்ட், வாட் இஸ் டொமைன் அப்படிங்கிறது ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ தட் அப்போ தான் இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியும். ஸோ டொமைன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம லாஸ்ட்டாக வந்து எந்த ஒரு கம்பெனி இருந்தாலும் ஒரு டொமைனில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ TCS.com இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். TCS.com அப்படி இது வந்து ஒரு டொமைன். சரிங்களா? TCS.com அப்படிங்கிறது வந்து ஒரு டொமைன். இதுல இது வந்து டொமைன் நேம். அதாவது இப்போ நீங்க ஒரு கம்பெனியில வந்து என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்பெனில ஒரு டொமைன் இருக்கும். அது நீங்க எந்த கம்பெனினாலும் எடுத்துக்கலாம். நான் TCS எக்ஸாம்பிள் சொல்றேன், எந்த கம்பெனினாலும் எடுத்துக்கோங்க. ஒரு டொமைன் இருக்கும், அதை டொமைன் நேம் சொல்றோம். இதுல ஃபாரஸ்ட்னா என்னன்னு சொல்லி இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது மல்டிபிள் டொமைன்ஸ் இருக்கிறதா வந்து நம்ம வந்து ஃபாரஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். மல்டிபிள் டொமைன்ஸ் இருக்கிறத இந்த ட்ரீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் வந்து சொல்லுவோம் நம்ம. உதாரணத்துக்கு TCSல சப்டொமைன்ஸ் நிறைய இருக்கும். லைக் HR.TCS.com, அப்புறம் sales.TCS.com, projects.TCS.com, சப்போர்ட், இந்த மாதிரி டொமைன்ஸ் இருக்கு இல்லையா, மல்டிபிள் டொமைன்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து நம்ம வந்து ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி ட்ரீஸ்னா என்ன, ஃபாரஸ்ட்னா என்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி ஆகணும். அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இது புரியும். ஸோ இதை பாருங்க, இது வந்து ஒரு ஃபாரஸ்ட். சரிங்களா? ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஃபாரஸ்ட் என்ன, மல்டிபிள். வாட் இஸ் ஃபாரஸ்ட்? இங்கிலீஷ்ல ஃபாரஸ்ட்னா காடுன்னு அர்த்தம். காடு அப்படின்னா என்ன, மல்டிபிள் ட்ரீஸ் அதுல இருக்கும். ஒரு காட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டோம்னா பல மரங்கள் இருக்கும், அதான் வந்து நம்ம ஃபாரஸ்ட் சொல்றோம். அதே போல இந்த இடத்துல நம்ம ஆக்டிவ் டைரக்டரியில ஃபாரஸ்ட் எதை சொல்லுவோம் அப்படின்னா மல்டிபிள் டொமைன்ஸ் இருக்கிறதா வந்து நம்ம வந்து ஃபாரஸ்ட்னு சொல்றோம். நம்ம உதாரணத்துக்கு இதுல பாருங்க, abc.com இருக்குது. இது ஒரு abc.com அப்படிங்கிறது ஒரு டொமைன் நேம். அதுலேயே பார்த்தீங்கன்னா asia.abc.com, europe.abc.com, இதெல்லாம் சப் டொமைன்ஸ். இங்கே xyz.com இருக்குது. xyz.com ஒரு டொமைன் நேம். africa.xyz இதான் ஒரு டொமைன் நேம். இதில் america.xyz இந்த மாதிரி டொமைன் இருக்கும். அதுக்குள்ள சப் டொமைன்ஸ் இருக்கும். இதுதான் ட்ரீன்னு சொல்லுவோம். இந்த இருக்கு இல்லையா,
இதை வந்து ட்ரீ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து ட்ரீன்னு சொல்லுவோம். இந்த ட்ரீஸ் இருக்கிறத நம்ம வந்து ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ விச் மீன்ஸ் ஒரு ஃபாரஸ்ட்ல மல்டிபிள் ட்ரீஸ் இருக்கும், மல்டிபிள் சப்டொமைன்ஸ் இருக்கும். சரிங்களா? அதை நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு டொமைன் அப்படிங்கிறது, டொமைன் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது சிங்கிள் டொமைன். அதே இது ஒரு கம்பெனில மல்டிபிள் டொமைன் இருந்தா we can call as a ஃபாரஸ்ட்னு சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ FSM roles வருவோம். FSM rolesல there is two roles, which is forest wide role and domain wide role. ஸோ ஃபாரஸ்ட் வைட் ரோல்னா இந்த ரோல் வந்து என்டையர் ஃபாரஸ்ட்டுக்கே அப்ளை ஆகும். டொமைன் வைட் ரோல்னா இந்த ரோல் வந்து என்டையர் டொமைனுக்கு அந்த டொமைனுக்கு மட்டும் வந்து அப்ளிகபிள் ஆகும். நான் இது ஒவ்வொன்றையும் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். வாட் இஸ் ஸ்கீமா மாஸ்டர் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நம்ம கிட்ட ஒரு ஆக்டிவ் டைரக்டரி சர்வர் இருக்குது. இந்த ஆக்டிவ் டைரக்டரி சர்வரில் we have a user and computers, ரைட்டா? நம்ம டூல்ஸ் போனோம்னா we have option user and computers. இந்த யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸில் we can able to create the users. இப்போ நான் வந்து புதுசாக ஒரு யூசர் என்னோட கம்பெனியில் வந்து புதுசாக வந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அப்படி ஜாயின் பண்ணுறாங்கன்னா I will have to create the user for. புதுசாக வந்து ராஜேஷ் ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அது யூசர் ரைட் கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், நியூக்கு போயிட்டு நியூ யூசர்னு கொடுப்பேன். தென் ஐ வில் ப்ரொவைட் நேம் ராஜேஷ். ராஜேஷ் பேர் இருக்கா? ஸோ நியூ யூசர் கொடுக்குறேன். ஸோ ரமேஷ் அப்படின்னு கொடுக்குறேன். லாஸ்ட் நேம் குமார்னு கொடுக்குறேன். லாகா நேம் வந்து ரமேஷ்னு கொடுக்குறேன். ஸோ அவர் வந்து இந்த techie.com அப்படிங்கிற டொமைனில் இருப்பார். ஸோ இதில் பாஸ்வேர்ட் நவர் எக்ஸ்பயர் கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் வந்து யூசர் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ரமேஷ் குமார் அப்படிங்கிற யூசர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த யூசர் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, அது கிரியேட் பண்ணுறதுக்கு யார் காரணமாக இருக்கா அப்படின்னா இந்த ஸ்கீமா மாஸ்டர் தான் வந்து இந்த யூசர் கிரியேட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்காரு. ஸோ அந்த ஸ்கீமா மாஸ்டர் வந்து எதெல்லாம் மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்னா இந்த யூசர் கீழே இருக்கிற இதெல்லாம் இந்த ஆட்ரிபியூட்ஸ் சும்மா சொல்லுவோம் நம்ம. அந்த யூசர் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் தான் இந்த ஸ்கீமா மாஸ்டர் வந்து மேனேஜ் பண்றாரு. ஒரே நிமிஷம். சார் நீங்க மியூட்ல இருக்கீங்க சரி பாருங்க. பிரதர், உங்க
Sorry guys, actually ஒரு கால் இம்பார்ட்டன்ட் கால் வந்துச்சு. Sorry. சார் நீங்க மியூட்ல இருக்கீங்க. தெரியும் பிரதர், நீங்க மியூட்ல இருக்கீங்க. நீங்க Sorry. பேசுறது எதுவுமே எங்களால கேட்க முடியல. Sorry. I was mute. Okay. So the schema master சொன்னேன் இல்லையா? The schema master is responsible for user and attributes. Attributes அப்படின்னா நம்ம அந்த யூசர் கிரியேட் பண்றதுக்கு அப்புறம் அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா இருக்கிற டீடைல்ஸ் தான் attributes. இதான் வந்து attributes like address, name, email id, இது எல்லாமே வந்து we can call this as attributes. So note பண்ணிக்கோங்க ஒரு முக்கியமான பாயிண்ட். Schema master is responsible for classes and attributes. So classes na என்னன்னா group create பண்றது, user create பண்றது, சரிங்களா? Attributes na என்னன்னா அந்த யூசருக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கிறது, லைக் அந்த யூசர் நேம், அந்த யூசரோட இமெயில் ஐடி, லைக் அந்த யூசர் வந்து எந்த குரூப்ல இருக்காரு. ஸோ இந்த இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கிற எல்லா டீடைல்ஸும் வந்து we can call it as attributes. ஸோ நம்ம அண்ட் ஆல்சோ இப்போ வந்து இது ஏன் வந்து நம்ம வந்து ஃபாரஸ்ட் வைட் ரோல் அப்படி சொல்றோம்னா, இங்க நம்ம வந்து சேஞ்ச் பண்றது வந்து இட் வில் பி ரெப்ளிகேட் ஃபார் என்டையர் ஃபாரஸ்ட். இப்போ ரமேஷ்குமார் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் ஒரு நேமோ அல்லது ஒரு அட்ரஸ் எதை சேஞ்ச் பண்றோம்னா இட் வில் பி ரெப்ளிகேட் ஃபார் என்டையர் ஃபாரஸ்ட் லெவல்ல வந்து ரெப்ளிகேட் ஆகும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் schema master is responsible for classes and attributes. Classes is groups create பண்றது, user create பண்றது. Attributes such as email id கொடுக்கிறது, mobile number கொடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுக்கிறது வந்து attributes நம்ம சொல்லுவோம். ஓகே, தென் domain name master. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து domain naming master. So domain name master அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒரு டொமைன் புதுசா கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த டைம்ல டொமைன் நேம் கொடுப்போம். ஸோ உதாரணத்துக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க. நான் சொல்லியிருக்கேன், ஒரு சர்வர் வந்து ஆக்டிவ் டைரக்டரி சர்வரை ஆக்ட் பண்றதுக்கு we will have to enable the ADDS service, active directory domain service, and DNS server. இந்த ரெண்டு சர்வீஸை நம்ம எனேபிள் பண்ணணும். ஸோ இந்த சர்வீஸ் எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா we will provide the domain name. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கிரியேட் பண்றீங்கன்னா we can select add new forest. நம்ம வந்து இப்போ நீங்க புதுசா ஒரு கம்பெனிக்கு போறீங்க, அந்த கம்பெனி இப்போதான் வந்து புதுசா உருவாயிருக்கு அப்படின்னா we will select add new forest. ஆல்ரெடி அந்த ஃபாரஸ்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா add a new domain to the existing forest. நம்ம எப்பயுமே add new forest தான் கொடுப்போம். ஸோ add new forest புதுசா நம்ம ஃப்ரெஷ்ஷா கிரியேட் பண்றது. அப்ப நான் techie.com கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல techie.com கொடுக்குறோம் இல்லையா, that is called domain name. அந்த domain name கொடுக்குறப்ப if suppose நான் வந்து add new domain to the existing forest அல்லது இதுல தான் கொடுக்குறேன்னா அந்த domain name அந்த ஃபாரஸ்ட்ல வேற எங்கேயாவது ரிஜிஸ்டர் ஆயிருக்கான்னு செக் பண்ணும்.
ஏன் அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட்ல யூனிக் டொமைன் மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? டொமைன் நேம் வந்துட்டு யூனிக்கா ஒரே ஒரு டொமைன் நேம் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. சேம் டொமைன் நேம்ல வந்துட்டு ரெண்டு டொமைன் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அப்ப whenever we create the domain name, okay, நீங்க ப்ரொவைட் பண்றப்ப the domain name master will check the domain name, and also the domain name master maintain the unique domain name in the forest. இப்ப இந்த ஃபாரஸ்ட்ல அதாவது இது ஒரு ஃபாரஸ்ட், இந்த ஃபாரஸ்ட்ல நான் ஃபர்ஸ்ட் ஒரு டொமைன் கிரியேட் பண்றேன். சரியா? அந்த டொமைனுக்கு வந்துட்டு techie.com நான் கொடுக்குறேன். செகண்டா ஒரு டொமைன் கிரியேட் பண்றேன். அந்த டொமைனுக்கு நான் techie.com ட்ரை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எனக்கு எரர் வரும். கொடுத்தோம்னா எனக்கு என்ன எரர் வரும்னா, ஆல்ரெடி இந்த டொமைன் நேம் வந்து இந்த ஃபாரஸ்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, ப்ளீஸ் டூ நாட், இந்த டொமைன் நேம் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, அதனால வேற டொமைன் நேம் வந்து மாத்துங்கன்னு சொல்லலாம். அப்ப techie.com நான் கொடுக்க முடியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா students.techie.com அந்த மாதிரி நான் கொடுத்துப்பேன். ஏதோ ஒரு யூனிக் நேம் கொண்டு வருவேன் நான். ஸோ அப்ப அந்த இது வந்து எடுத்துக்கும். சரிங்களா? அப்ப ஒரு ஃபாரஸ்ட்ல உங்களுக்கு யூனிக் டொமைன் நேம் மெயின்டைன் பண்றது யாரு அப்படின்னா இந்த ஸ்கீமா மாஸ்டர் தான். சரி, டொமைன் நேம் மாஸ்டர் அதுல பேர்ல இருக்கு பாத்தீங்களா, டொமைன் நேம் மாஸ்டர்னு பேர்ல இருக்கு பாத்தீங்களா. the domain name master maintain the unique domain name in the forest. அந்த ஃபாரஸ்ட்ல யூனிக் டொமைன் நேம் வந்து மெயின்டைன் பண்றது இவர் தான். ஸோ கைஸ் இப்போ என்னன்னா நான் சொல்ற பாயிண்ட்ஸை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க நெட்ல இருந்து கூட ஸ்கீமா மாஸ்டரை பத்தி there is a n number of வீடியோஸ் வந்து அவைலபிளா இருக்குது. சரிங்களா? நெட்ல இருந்து கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். பட் டெஃபினேஷன் எடுக்கலாம், பட் அது உங்களுக்கு புரியணும். அந்த டெஃபினேஷன் வந்து புரியணும். இன்டர்வியூல கேட்குறப்ப பதில் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. அதனால தான் நான் வந்து கிறிஸ்பா ரெண்டு பாயிண்ட் கொடுக்குறேன். அந்த ரெண்டு பாயிண்டே உங்களுக்கு போதும். ஏன்னா ப்ராக்டிக்கலா நான் காமிக்கிறதுனால இந்த ரெண்டு பாயிண்ட் போதும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் எக்ஸ்ட்ரா நோட் பண்ண வேண்டாம். நோட் பண்ணீங்கன்னா மறந்துடுவீங்க. ஜஸ்ட் நான் சொல்றதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. The domain name controls the addition and removal of domains in forest. ஒரு டொமைன் ஒரு ஃபாரஸ்ட்ல புதுசா ஒரு டொமைன் நேம் கொண்டு வந்தாலும் சரி, அல்லது பழைய டொமைன் நேம் நீங்க ரிமூவ் பண்ணாலும் சரி, இந்த டொமைன் நேமிங் மாஸ்டர் தான் செக் பண்றாரு. அண்ட் ஆல்சோ இட்ஸ் மெயின்டைன் தி யூனிக் நேம் இன் தி ஃபாரஸ்ட். இவர் வந்து ஒரு யூனிக் நேம் வந்து இந்த என்டையர் ஃபாரஸ்ட்ல மெயின்டைன் பண்றாரு. இந்த ரெண்டு பாயிண்ட் போதும். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. Then we will go for RID. So first நம்ம வந்து ஸ்கீமா மாஸ்டர் பார்த்தோம், அப்புறம் டொமைன் நேம் மாஸ்டர் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது RID, ரிலேட்டிவ் ஐடென்டிஃபையர். ஓகே, RID மாஸ்டர் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இது பேர் வந்து ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஐடென்டிஃபையர் மாஸ்டர். தி RID மாஸ்டர் மெயின்டைன் யூனிக் ஆப்ஜெக்ட் நேம் இன் த டொமைன். சேம் இவர் இந்த RID வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம ஏடி இருக்குது, இந்த ஏடியில் இப்போ ஆல்ரெடி ராஜேஷ்குமார் ஒரு அக்கௌண்ட் இருக்கு, ரமேஷ்குமார் அக்கௌண்ட் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், மறுபடியும் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன். நான் இப்போ சேம் ராஜேஷ்குமார்னு கொடுக்குறேன். ராஜேஷ் குமார்னு கொடுத்து இப்போ நான் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன். எனக்கு கிரியேட் ஆகாது. The user login name you have chosen is already in use this enterprise. Choose another user login name. So இந்த நேம்ல வந்து ஆல்ரெடி ஒருத்தர் அவைலபிளா இருக்காரு. அப்ப நீங்க இன்னொரு நேமை வந்து சூஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து நமக்கு ஒரு ப்ராம்ப்ட் வருது, ரைட்டா? ஸோ இது எப்படி வருது அப்படின்னா அந்த RID மாஸ்டர் தான் வந்து நமக்கு இதை பண்றாரு. சேம் இந்த RID மாஸ்டர் மெயின்டைன் எ யூனிக் ஆப்ஜெக்ட் நேம் இன் அ டொமைன். டொமைனுக்குள்ள, நாட் ஃபாரஸ்ட்குள்ள, டொமைனுக்குள்ள ஆப்ஜெக்ட் நேம்னா என்னன்னா குரூப்ஸ் கிரியேட் பண்றது, குரூப் பாலிசி கிரியேட் பண்றது, யூசர் கிரியேட் பண்றது, இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் நம்ம சொல்லுவோம். இந்த நேம் இருக்கு இல்லையா, அந்த நேமை வந்து யூனிக்கா மெயின்டைன் பண்றவர் தான் இந்த RID மாஸ்டர். நோட் பண்ணிக்கோங்க.
And also the RID master is responsible for moving the objects from one domain to another domain. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. RID master maintain the unique object name in a domain. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நீங்க ரைட் கிளிக் பண்ணி ஒரு யூசர் கிரியேட் பண்ணி அந்த யூசருக்கு வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்ணி அந்த யூசருக்கு வந்து யூசர் நேம் கொடுக்கறப்ப I go to the some places for my friends, so when we'll go to the library tomorrow or not. So unique domain name வந்து மெயின்டைன் பண்ணனும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. And also you can maintain second point, the RID master also responsible for moving the objects from one domain to another domain. ஒரு டொமைன்ல இருந்து இன்னொரு டொமைனுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் பண்றதுக்கு இந்த RID master வந்து யூஸ் ஆகுது. ஹலோ. நெக்ஸ்ட் பார்க்க போறது ஹலோ பிரதர். PDC emulator. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது இப்போ மூணு இதை பார்த்துருக்கோம் நம்ம. நெக்ஸ்ட் பார்க்க போறது PDC emulator. ஹலோ. கெஸ் இது மியூட் பண்ணுங்க. சரி பிரதர். உங்க சொல்லுங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுது. நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஸ்கிரீன் விசிபிள் ஆகுது. இது எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனையா? गाइस ப்ளீஸ் கன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ், நான் பேசுறது தெளிவா இருக்கா இல்ல கொஞ்சம் டிலே ஆகி கேக்குதா? தெளிவா தான் கேக்குது. தெளிவா இருக்கா? ஓகே. நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கலாம், சோ செக் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் PDC emulator. The PDC emulator responsible for time synchronization, password update and GPU update. நீங்க ஒரு ஆப்ஜெக்ட்ல எந்த ஒரு அப்டேட் பண்ணாலும் the PDC emulator is responsible. Okay, so the PDC responsible for time synchronization. அது ஒரு டொமைன்ல டைம் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒரு டொமைன் கீழே வந்து இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இது ஒரு டொமைன் கண்ட்ரோலர். இந்த விண்டோஸ் 2016 இது வந்து ஒரு கிளைண்ட். இந்த டொமைன் கீழே ஆட் பண்ணிருக்கிற ஒரு கிளைண்ட் இது. அப்ப இந்த ரெண்டுக்குமே வந்து டைம் சிங்க்ரனைசேஷன் கரெக்டா இருக்கணும். இது டைமும் டொமைன் டைம் கரெக்டா இருக்கணும். டைம் சிங்க் கரெக்டா இருந்தாதான் சில டாஸ்க் எல்லாம் ப்ராப்பரா ரன் பண்ண முடியும். டைம் சிங்க் தப்பா இருக்கக்கூடாது. அப்ப இந்த டைம் சிங்க் யார் பண்றா அப்படின்னா இந்த PDC emulator தான் பண்றாரு. அண்ட் ஆல்சோ பாஸ்வேர்ட் அப்டேட். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு யூசரோட பாஸ்வேர்ட் ரீசெட் பண்றேன். இப்ப நான் என்ன பண்றேன், there is a user name. ஸோ இந்த ரமேஷ்குமார் யூசர் நேம் இருக்குது. ரைட் கிளிக் பண்ணி நான் ரீசெட் பாஸ்வேர்ட் கொடுத்தேன் அப்படின்னா பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிடுவேன். பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பாஸ்வேர்டு வந்து என்டையர் டொமைனுக்கு அப்டேட் ஆகணும். இப்ப நீங்க வந்து ஒரு டொமைன்ல வந்து எந்த பிசில நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஆல்ரெடி, நீங்க ஒரு ஆஃபீஸ் போறீங்க, அந்த ஆஃபீஸ்ல ஒரு டொமைன் இருக்குன்னா அந்த டொமைன்ல நீங்க எங்க லாகின் பண்ணாலும் உங்க ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கலாம். எந்த பிசிலனாலும், லைக் எந்த லேப்டாப்னாலும் லாகின் பண்ணிக்கலாம், எந்த டெஸ்க்டாப்னாலும் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி பண்றப்ப அந்த பாஸ்வேர்டு வந்து ப்ராப்பரா அப்டேட் ஆகணும். அப்படி அப்டேட் ஆனாதான் நீங்க வந்து ப்ராப்பரா லாகின் பண்ண முடியும். ஸோ உங்களோட பாஸ்வேர்ட் ரீசெட் பண்றப்ப அப்புறம் வந்துட்டு உங்க பாஸ்வேர்டு வந்து சில நேரத்துல வந்து லாக் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ஒரு இடத்துல இப்போ ஒரு டிவைஸ்ல லாகின் பண்ணா சரி, நீங்க மல்டிபிள் டிவைஸ்ல லாகின் பண்ணி நீங்க லாக் அவுட் பண்ண மறந்துட்டீங்கன்னா உங்க பாஸ்வேர்டு வந்து லாக் அவுட் ஆயிரும் சம் கேசஸ்ல. இல்லை நீங்க வந்து தப்பான பாஸ்வேர்டு 3 times போட்டீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து லாக் ஆயிரும், உங்க அக்கௌண்ட் வந்து லாக் ஆயிரும். ஸோ அப்ப அந்த அக்கௌண்ட் வந்து ரீசெட் பண்றேன், அன்லாக் பண்றேன். அந்த அக்கௌண்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா அன்லாக் த யூசர் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, லாக் ஆன அக்கௌண்ட் அன்லாக் பண்றது, பாஸ்வேர்ட் ரீசெட் பண்றது, இது எல்லாமே சிங்க் பண்றது யாரு அப்படின்னா இந்த PDC emulator. இவர் தான் வந்து டைம் சிங்க் பண்றது, இந்த பாஸ்வேர்ட் அப்டேட் பண்றது, இது எல்லாமே அக்கௌண்ட் லாக் அவுட் பண்றது எல்லாமே அவர் தான் பண்ணுவாரு. GPU அப்டேட். GPU அப்டேட்னா குரூப் பாலிசி அப்டேட். குரூப் பாலிசி அப்படிங்கிறது
ஒரு பாலிசியை நம்ம வந்து என்டையர் டொமைனுக்கு வந்து அப்ளை பண்றது. உதாரணத்துக்கு என்டையர் டொமைன்ல இருக்கிற லேப்டாப்ல எந்த லேப்டாப்லயுமே யூஎஸ்பி ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு பாலிசியை வந்து அப்ளை பண்றோம்னா அதை வந்து குரூப் பாலிசின்னு சொல்லுவாங்க. இந்த பாலிசி நம்ம அப்டேட் பண்ணுவோம். அப்போ அது ஃபுல்லா எல்லாத்துக்கும் சிங்க் ஆகணும். அப்போ இந்த பிடிசி எமுலேட்டர் தான் வந்து நமக்கு வந்து பிக்சருக்கு வரும். இந்த பிடிசி எமுலேட்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டைம் சிங்க்ரனைசேஷன். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. டைம் சிங்க்ரனைசேஷன், பாஸ்வேர்ட் அப்டேட் அண்ட் ஜிபியூ அப்டேட். அண்ட் ஆல்சோ அக்கௌண்ட் லாக் அவுட் வந்து ப்ராசஸ் பண்றது இந்த பிடிசி. இப்போ ஒரு அக்கௌண்ட் லாக் அவுட் ஆயிருக்கு, அதை ப்ராசஸ் பண்றது யாருன்னா இந்த பிடிசி எமுலேட்டர் தான் ப்ராசஸ் பண்ணுவார். இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டையும் இந்த 2 பாயிண்ட்டையும் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க போதும். ஓகே, நெக்ஸ்ட் போறேன். நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டர். ஸோ இப்போதைக்கு நம்ம 4 இதை பார்த்துருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டர். The infrastructure master is responsible for updating the objects in its domain and other domain. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டர் வந்துட்டு என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்க எதுவும் அப்டேட் பண்றீங்க. அப்படி அப்டேட் பண்றப்ப அதோட டேட்டா பேஸ் மாதிரி ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் ஆகும். அது அந்த டொமைன்லையும் அதர் டொமைன்ஸ்லையும் மெயின்டைன் பண்றது யார் அப்படின்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டர் தான் மெயின்டைன் பண்ணுவாரு. The infrastructure master is responsible for updating the cross-domain group memberships. If user member group which is on another domain, once username is changed, you can see name got updated in member to tab group. இப்போ எங்கிட்ட 2 டொமைன் இருக்குது. ஒரு டொமைன்ல இருக்கிற யூசர் நேமை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா அது அந்த டொமைன் ரெஃப்ளெக்ட் ஆகணும். அப்படி ஆகுறப்ப அது டேட்டாபேஸ்ல போய் ஸ்டோர் ஆகி ரெஃப்ளெக்ட் ஆகணும். அதுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டர் வந்து ஒர்க் ஆகுது. இந்த பாயிண்ட் வந்து the infrastructure is responsible for updating the objects in its domain to other domain. ஒரு டொமைன்ல இருந்து வேற டொமைனுக்கு நீங்க ஆப்ஜெக்ட்ஸை வந்து அப்டேட் பண்றப்ப ஒரு டொமைனுக்கும் அதர் டொமைனுக்கும் சிங்க் பண்றது யார் அப்படின்னா இந்த இன்ஃப்ரா மாஸ்டர். நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. there is a global catalog னு சொல்லிட்டு ஒரு கேட்டலாக் இருக்குது. ஒரு டொமைன்ல இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் அந்த குளோபல் கேட்டலாக் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டர் வந்து அந்த ஃபுல் ஃபாரஸ்ட்ல இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. global catalog holds a partial information every object. partial informationனா சில இன்ஃபர்மேஷனை மட்டும் இந்த குளோபல் கேட்டலாக் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். பட் இன்ஃப்ரா மாஸ்டர் ஹோல்ட் என்டையர் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டர் வந்து அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற என்டையர் எல்லா இன்ஃபர்மேஷனும் இதோட ஒரு டேட்டாபேஸ் மாதிரி, இது வந்து ஒரு டேட்டாபேஸ் மாதிரி வச்சுக்கோங்க, இதுல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இதுதான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டரோட வேலை. நம்ம இதை எப்படி பார்க்கறது? இந்த ஒரு டொமைன்ல வந்து ஸ்கீமா மாஸ்டர், டொமைன் நேம் மாஸ்டர் இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, கமாண்ட் மூலமா நம்ம வந்து பார்க்கலாம். there's one command. அந்த கமாண்ட் போட்டோம்னா எந்தெந்த ரோல் வந்து ரன் ஆகுது நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப நான் கமாண்ட் ஒன்று போடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரியோட கமாண்ட் ப்ராம்ப்ட். இது நான் மறுபடியும் ஓப்பன் பண்றேன். நம்ம இருக்குது ஆக்டிவ் டைரக்டரி சர்வர். இதுல வந்து இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் போடுறேன். சிஎம்டி டைப் பண்றேன். இதுல வந்து netdom query list of domain controller with account in the domain. Command complete successfully. இந்த டொமைன் இந்த ஃபாரஸ்ட்ல இந்த டொமைன்ல யார் வந்து டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்னு பார்க்கலாம். இதுல நெக்ஸ்ட் netdom query fsmo.
இப்ப இந்த கமெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நெட்டாம் கொரி டிசி அப்படின்னு போட்டீங்கன்னா யாரு டொமைன் கண்ட்ரோலர் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சி இப்போ ஒரு டொமைன்ல போயிட்டு ஏதாவது ஒரு சிஸ்டம் லாகின் பண்ணி கமாண்ட் ரன் பண்றப்ப டொமைன் கண்ட்ரோலர் யாருன்னு தெரியணும். அப்படி தெரியறப்ப நீங்க இந்த கமாண்டை போட்டா யாரு டொமைன் கண்ட்ரோலர் தெரிஞ்சிடும், அவரோட ஹோஸ்ட் நேம் வரும். தென் நெட்டாம் கொரி எஃப்எஸ்எம் கொடுத்தீங்கன்னா அந்த மாஸ்டர்ஸ் ரோல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ரோல்ஸ்லாம் வந்து எந்த இடத்துல எந்த டொமைன்ல இருக்குது. ஸோ விண்டோஸ் 2K16 AD techie.com. இப்போ நான் இப்போ யூஸ் பண்ற இந்த ஏடி சர்வர் வந்து நேம் வந்து விண்டோஸ் 2K ADன்னு வச்சிருக்கேன். சரிங்களா, அது நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா மை கம்ப்யூட்டர் பாப் டிஸ்பிளே காமிக்கிறேன். ஸோ இதுல கம்ப்யூட்டர் நேம் பாருங்க, வின் 2K16 AD. என்னோட கம்ப்யூட்டர் நேம் வந்து வின் 2K16 AD. அப்ப இந்த சிஸ்டம்ல தான் இந்த மாஸ்டர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இது எதுக்காக பார்ப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு என்வரான்மெண்ட்லயும் ஏடின்னு ஒன்று இருக்கும், ஏடிசி ஒன்று இருக்கும், பிடிசின்னு இருக்கும், பிரைமரி டொமைன் கண்ட்ரோலர்னு ஒன்று இருக்கும், தென் ஏடிசின்னு இருக்கும், அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலர் ஒன்று இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் பிரைமரி டொமைன்ல இருந்து அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலருக்கு வந்துட்டு இந்த ரோல்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ எம் கோயிங் டு டூ ஒன் அப்டேட், இப்போ இந்த ஏடி சர்வரில் வந்து நான் வந்து ஒரு ஓஎஸ் அப்டேட் பண்ண போறேன். சரியா, விண்டோஸ் ஒரு 2016 இருந்து விண்டோஸ் ஒரு 2019 பண்ண போறேன். அப்படி பண்றப்ப நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஏடிலாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஐ வில் ஹேவ் டு டிரான்ஸ்ஃபர் த ரோல் ஃப்ரம் பிரைமரி டொமைன் கண்ட்ரோலர் டு அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலர். அப்போ இந்த ரோல்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ இந்த ரோல் வந்து எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த கமாண்ட் நெட்டாம் கொரி எஃப்எஸ்எம் அப்படின்னு ஒரு கமாண்ட் போட்டிங்க அப்படின்னா we can come to know இந்த ரோல்ஸ் எல்லாம் யார்கிட்ட இருக்குன்னு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு பிடிசி பிரைமரி டொமைன் கண்ட்ரோலர் வந்து அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலருக்கு இந்த ரோலை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. லைக் கமெண்ட்ஸ் இருக்குது, கமெண்ட் மூலம் பண்ணலாம், ஜிஐ மூலமாக பண்ணலாம். ஸோ கமெண்ட் வந்து நம்ம இன்டர்நெட்லேயே கிடைக்கும். அது மூவ் ஏடி டைரக்ட்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்குது. இந்த கமெண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் இருந்து இந்த ரோல்ஸ் எல்லாம் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸ்கீமா மாஸ்டர், டொமைன் மாஸ்டர், பிடிசி, ஆர்ஐடி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டர். இந்த 5 ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு விண்டோஸில் கை வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த விண்டோஸ் ஏடியில் இதை ஒர்க் பண்ணுறீங்க கை வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ரோல் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாமல் நீங்கள் டெஃபினட்டாக ஒர்க் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ எல்லா இன்டர்வியூலையும் இது காமனாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் எஃப்எஸ்எம் ரோல்ஸ். ஸோ இந்த 5மே நீங்கள் டெஃபினட்டாக ஞாபகம் வச்சுருக்கணும். ஓகே, இதில் டவுட்ஸ் இருக்கா கைஸ்? டவுட் இருந்தால் கேளுங்க. தென் லெட்ஸ் க்ளோஸ் தி செஷன். ப்ரோ, இப்போ இந்த ரோல்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, மூவ் பண்ணுறேன்னு சொன்னீங்க இல்லைங்களா, ஒரு டொமைன்லேருந்து இன்னொரு டொமைன்ல. அப்படி மூவ் பண்ணும்போது அந்த யூசருடைய லிஸ்ட், அந்த டீடைல்ஸ் எல்லாமே மூவ் ஆயிடுங்களா? ஆமா, நம்ம மெயினாக யூஸ் பண்றதே அந்த ஏடி ஆப்ஜெக்ட்ஸ்க்காக தான். ஓகே. இப்போ என்னன்னா, நான் வந்து இந்த டொமைன் கண்ட்ரோலர் வந்து ஒரு அப்டேட் பண்ண போறேன் அப்படின்னா அது ரீஸ்டார்ட் ஆகும். அப்போ எனக்கு அந்த ஏடி யூசர்ஸ் எல்லாம் இம்பாக்ட் ஆவாங்க. அவங்க யாருமே இம்பாக்ட் ஆகக்கூடாது, எனக்கு அஸ் யூஸ்வல் நடந்துகிட்டு இருக்குது அப்படியே நடக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ வில் டிரான்ஸ்ஃபர் த ரோல்ஸ் ஃப்ரம் பிரைமரி டொமைன் கண்ட்ரோலர் டு அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலர். தென் நான் வந்து இந்த சர்வர் என்னாலும் பண்ணிக்கலாம். அஸ் யூஸ்வல் என்ன நடக்குதோ இப்போ யூசர்லாம் அங்கே லாகின் பண்ணா நாங்கள் லாகின் பண்ணிக்கலாம், எந்த ஒரு இம்பாக்டும் கிடையாது. ஓகே. அப்புறம் ப்ரோ, இப்போ இந்த கமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி சர்வர் ஓஎஸ்ல மட்டும் தான் இது வந்து ரன் ஆகுமா, இல்லை கிளைண்ட் ஓஎஸ்லையும் ரன் ஆகுமா? இது கிளைண்ட் ஓஎஸ்ல இது ஐ திங்க் ரன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சர்வர்ல மட்டும் தான் ரன் ஆகும். இது நான் நீங்க கேட்ட கேள்வி டெஸ்ட் பண்ணி பார்க்கல. பட் ஆனா லாஜிக்கா பார்த்தோம்னா கிளைண்ட்ல ரன் ஆகாது. கிளைண்ட்ல ரன் ஆகாதுனா ரன் ஆகாது லாஜிக்கா பார்த்தோம்னா. ஸோ சர்வர்ல மட்டும் தான் அந்த கமாண்ட் வந்து ரன் ஆகும். அப்புறம் அப்போ வந்து இப்போ சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் எல்லாருக்குமே இருக்காது இல்லைங்களா, அப்போ நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ ஏடி வந்து எதுல இருக்கு? நீங்க இது யார் தெரிஞ்சுப்பாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் தெரிஞ்சுப்பாங்க. எல்லாரெல்லாம் பார்க்க முடியாது இதெல்லாம். இந்த கமாண்ட்லாம் சும்மா எல்லாரும் எக்ஸிக்யூட்லாம் பண்ண முடியாது. இப்போ நீங்க வந்து ஐடி அட்மினா இருந்தா நீங்க பண்ணிக்கலாம், அல்லது நீங்க ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அல்லது விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அல்லது விஎம்ஆர் விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த கமாண்ட் போட்டு பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் ஆக்சஸ் இருக்காது பார்க்கிறதுக்கு. ஓகே ஓகே ப்ரோ. ஏன்னா அவங்களுக்கு இதுக்கான அவங்க இந்த கமெண்ட் போட்டு என்ன பண்ண போறாங்க? ஒரு நார்மலா ஒரு யூசர் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் எஃப்எஸ்எம் பார்த்து அவங்க என்ன செய்ய போறாங்க? நீங்க ஒரு ஏடி அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கீங்க, ஒரு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கீங்க, இல்ல சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த கமெண்ட் போட்டு யூஸ் இருக்குது. அவங்களுக்கு அதுக்கான ப்ரிவிலேஜே கிடையாது. ஓகே ஓகே. இல்ல இப்ப ஏடி இல்லைன்னா
இப்போ ஏடிஎல்னால அடிஷனல் டொமைன் கண்ட்ரோல்ல இருந்து பண்ணலாம்ல, இது லாகின் பண்ணிக்க முடியும்ல? அடிஷனல் அதுக்கு தான் நம்ம இந்த ரோல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம், லாகின் பண்ணிக்கலாம். இல்ல இப்போ அது வந்து யூசர் தான் கிரியேட் பண்ண முடியாது அடிஷனல் டொமைன் கண்ட்ரோல்ல. ஆமா, யூசர் கிரியேட் பண்ண முடியாது, பட் எக்ஸிஸ்டிங் யூசர் எல்லாமே ஒர்க் ஆயிட்டு இருக்கும். ஆமா, பட் இல்ல நீங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்றீங்கன்னா ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ரோல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் பண்ணணும். ரோல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம பண்ணீங்கன்னா மேபி சிங்க் ஆகாம போயிடும், அந்த ஏடி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து சிங்க் ஆகாம போகும், பாஸ்வேர்ட் அப்டேட் தப்பா நடக்கும், ஏதோ ஒரு இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும். அடுத்து வேற சிஸ்டத்துல நீங்க ஒரு டொமைன் ஜாயின் பண்ண முடியாது. ஆமா, புதுசா ஒரு சிஸ்டம் டொமைன்ல ஜாயின் பண்ண முடியாது, யாராவது பாஸ்வேர்ட் அப்டேட் பண்ணா அப்டேட் ஆகாது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அதுல. இல்ல ஓகே, இப்போ நான் அடிஷனல் டொமைனை வந்து ஏடிக்கு மாத்திடுறேன், இப்போ என்னோட அப்டேஷன் எல்லாம் முடிச்சிடுறேன், அதுவும் ஏடியா தானே இருக்கும், திரும்ப டிரான்ஸ்ஃபர் ஆகணும்ல அது? ஆமா, நீங்க இப்ப ஒன்ஸ் நீங்க இப்ப வந்து இந்த ஏடி இருக்குல்ல, பிரைமரி ஏடி, இந்த பிரைமரி ஏடியில வந்து நீங்க வந்து எல்லாமே அப்டேட் பண்ணிட்டீங்க, சரியா? லைக் உங்களோட ஓஎஸ் அப்டேட் பண்ணிட்டீங்க, எல்லாமே ப்ராப்பர் ஆயிடுச்சு அப்படின்னா யூ வில் ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர் த ரோல் ஃப்ரம் அடிஷனல் டொமைன் கண்ட்ரோல் டு பிரைமரி டொமைன் கண்ட்ரோல். மறுபடியும் அங்க நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். இல்ல இப்ப நான் பிரைமரி பேக்கப்க்கு பண்றதா? ஆமா, பேக்கப்பாக பண்றோம். ஆமா, பேக்கப்கா நாட் ஓன்லி பேக்கப், எந்த ஒரு யூசரும் இம்பாக்ட் ஆக கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்றோம். இல்ல இப்ப நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு அந்த பிரைமரி இது வந்து அது மாறுமா, அது வந்து அடிஷனல் டொமைனா மாறிடுமா எப்படி? அடிஷனல் டொமைன் கண்ட்ரோல் ஆக்ட் அஸ் பிரைமரி. இந்த ஸ்கீம் மாஸ்டர் யார் கிட்ட இருக்காங்களோ அவங்க தான் பிரைமரி. ஓகே, அப்ப அது வந்து செகண்டரி ஆயிடும் அது. ஆமா, அது அடிஷனல் ஆயிடும். ஓகே ஓகே. இந்த மெயினான மேட்டர் என்னன்னா இவங்க தான், இந்த மாஸ்டர் தான். ஓகே. நெக்ஸ்ட் இதுல விண்டோஸ்ல யார் இருக்கீங்க, யாரும் இதுல பண்ணிருக்கீங்களா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரோல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணிருக்கீங்களா? ஐ திங்க் விண்டோஸ்ல இருக்கவங்க பண்ணிருப்பாங்களே. மோகன் பண்ணிருக்கீங்களா நீங்க? வேற யார் விண்டோஸ் பண்ணிருக்கீங்களா? என்ன ஆக்டிவிட்டிக்காக பண்ணீங்க? இல்ல பேட்சிங் தான். ஓகே, பேட்சிங் பண்றதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பண்ணீங்களோ? வல்னரபிலிட்டி பேட்சஸ்க்காக நம்ம மூவ் பண்ணுவோம். ரோல்ஸ் மட்டும் ஜஸ்ட் பிரைமரி டு செகண்டரிக்கு மூவ் பண்ணிட்டு so once the services run ஆகுதான்னு வெரிஃபை பண்ணிட்டு and then we can reboot the primary servers and after completing கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ரிவர்ட் பண்ணிடுவீங்க, revert to back to the primary. சோ என்னன்னா அந்த பிரைமரி டொமைன் கண்ட்ரோல்ல ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி, இப்ப நான் வந்து OS அப்டேட் ஒரு ஆக்டிவிட்டி சொன்னேன், இப்ப அவர் வந்து பேட்சிங் பண்றாரு. அந்த ஆக்டிவிட்டி பண்றப்ப மேபி எதுனாலும் நடக்கலாம், சர்வர் வந்து கிராஷ் ஆகலாம், பூட் ஆகாம போகலாம், ஏதோ ஒரு இஷ்யூ வரலாம். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம மாட்டிக்க கூடாது, அதனால தான் நம்ம ப்ராப்பரா ரோலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். ஆக்சுவலா எங்க இதுல வந்து பேட்ச் ஏதோ ஒன்று அப்டேட் பண்ணும்போது ஏடியில வந்து என்னாச்சுன்னா என்டையர் டொமைன்லயும் பாத்தீங்கன்னா எல்லா சிஸ்டத்துலயும் குரோம் ஆட்டோமேட்டிக்கா எப்படி சொல்றதுங்க ரீஸ்டார்ட் ஆயிட்டே இருந்தது. ரீஸ்டார்ட்னா ரீஃப்ரெஷ் ஆயிட்டே இருந்துச்சு குரோம் ப்ரௌசர் எது உள்ள போனாலும். அதுக்கப்புறம் அந்த பேட்சை ரிமூவ் பண்ண பின்னாடி தான் ரிசால்வ் ஆச்சு. இல்ல அது வந்து என்னன்னா பேட்சிங்கோட இஷ்யூ, பேட்சோட இஷ்யூ. நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா பேட்ச், அந்த பேட்ச் நான் மேனுவலா பண்ணல, அவங்க ஏடில இருந்து பண்ண பேட்ச் தான். அவங்க ஏடில சம்டைம்ஸ் சாஃப்ட்வேர் பாலிசிஸ் பக்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி டைம்ல இட் வில் மே ஹேப்பன். சோ அது பாலிசிஸ் மறுபடியும் ரிவர்ட் பண்ணிட்டு திருப்பி புஷ் பண்ணனும்னா இட் வில் பி ஃபிக்ஸ்ட். ஸோ சம்டைம்ஸ் அந்த பாலிசிஸ்ல வந்து சம் பக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இட்ஸ் நாட் கரெக்டாக அப்ளை ஆகாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல இன் திஸ் கைண்ட் ஆஃப் இஷ்யூ வரும். ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணுவோம், அந்த பாலிசிஸை ரிவர்ட் பண்ணிட்டு அண்ட் தென் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணும்போது மேக்ஸிமம் திஸ் வில் ஒர்க் டு ஃபிக்ஸ் தட். Okay, yes, fine. So let's stop this. Okay, so இன்னைக்கு கிளாஸ் இது போதும். நாளைக்கு